நீங்க இப்பெல்லாம் மொபைல் யூஸ் பண்ற விதத்தை கவனிச்சிங்களா? படுத்துக்கிட்டு அசையாம ஒரு செத்துப்போன பணம் மாதிரில கிடக்குறீங்க. படுத்துக்கிட்டே மொபைல் போனை யூஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. தேவைக்கு அதிகமா மொபைல் போனை பயன்படுத்தி இன்னைக்கு மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மாய வலைக்குள்ள சிக்கி வாழ்க்கையில இதுக்கு மேல என்னால எதையுமே சாதிக்க முடியாது, இந்நேரமெல்லாம் வீணாயிடுச்சே அப்படின்னு விரக்தியோட விளிம்புல இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்கள அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற உங்களை அன்போட வரவேற்கிறேன். நண்பர்களே, நிச்சயமா இது ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இது உங்க வாழ்க்கையை பத்தின உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. முக்காவாசி பேரு மொபைலை யூஸ் பண்ற விதத்தை கவனிச்சிங்களா? படுத்துக்கிட்டு அசையாம நீங்க அப்படி இந்த மொபைலை யூஸ் பண்ற ஒவ்வொரு நேரமும் உங்க பிரெயின்ல டோபமைன்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அது நல்ல விஷயம், உங்களை ஆக்டிவ் ஆக்கணும், உங்களை மோட்டிவேட்டடா வைக்கணும். ஆனா அப்படி இல்லாம என்ன நடக்குது தெரியுமா? நீங்க அதே இடத்துல அதே போஸ்டர்ல அசையாம படுத்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. டோபமைன்னா ஹாப்பினஸ்னு நினைக்கிறோம், ஆனா அது சரியான விளக்கம் இல்ல. டோபமைன் என்பது ஒரு மோட்டிவேஷன் சிக்னல். அது உங்களை ஒரு வேலை செய்ய தூண்டும் ஒரு சிஸ்டம். நீங்க ஒரு வேலையை முடிச்சீங்கன்னா அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சதுன்னா உங்க பிரெயின் அதை ரிவார்டா ட்ரீட் பண்ணும். அப்பதான் டோபமைன் ரிலீஸ் ஆகும். அந்த மோமெண்ட்ல உங்களுக்கு ஒரு டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகும். இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சிஸ்டம். இது எஃபோர்ட்டுக்கு மட்டும்தான் ரிவார்ட் கொடுக்கும். ஆனா ஒரு முக்கியமான விதி இருக்கு. டோபமைன் ஃப்ரீயா கிடைக்கவே கூடாது. அது எஃபோர்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இல்லனா அந்த சிஸ்டம் பிரேக் ஆயிடும். நீங்க ஸ்க்ரால் பண்ற ஒவ்வொரு செகண்டுக்கும் இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. உடனே ஃபீல் ஆகாது, ஆனா நாளாக நாளாக உங்களை அது உள்ள இருந்துகிட்டே காலி பண்ணிடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்க உடம்புல ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் ஆகிற டோபமைனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இத ஒரு வாகனத்தோட பெட்ரோல் டேங்கோட கம்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்க. நீங்க மெதுவா ஓட்டுனா டேங்க் நிறைஞ்சே இருக்கும், ஆனா ஸ்பீடா ஓட்டுனா டேங்க் வேகமா எம்டி ஆயிடும். டோபமைனும் அதே மாதிரி தான். மொபைலை ஸ்க்ரால் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் ஒரு ஸ்மால் டோபமைன் ஹிட் கிடைக்குது. எஃபோர்ட் இல்லாம, வேலை இல்லாம, அச்சீவ்மெண்ட் இல்லாம இந்த ஹிட்ஸ் மிகவும் ஃபாஸ்டா வருது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லியா வருது. பிரெயினோட ப்ரொடக்ஷன் ரேட் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ரிசல்ட் என்னன்னா பிரெயின்ல உள்ள ஸ்டோரேஜ் வெசல்ஸ் எம்டி ஆயிடும். புதுசா ப்ரொடியூஸ் ஆக டைம் கிடைக்காது. அந்த நேரத்துல பிரெயின் ஒரு டெசிஷன் எடுக்கும். எந்த ஒரு நியூ சிக்னலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றத ஸ்லோ டவுன் பண்ணும். அப்போ மோட்டிவேஷன் டிராப் ஆகும், பாடி டயர்டா ஃபீல் ஆகும், எழுந்திருக்கவே வேண்டாம்னு தோணும். இதுதான் 2 மணி நேரம் ஃபோன் பார்த்த பிறகு பெட்லேயே விழுந்து கிடக்கணும் போல ஃபீல் ஆகிற ரீசன். அதனால நீங்க லேசினஸ்னு நினைச்சிடாதீங்க. நீங்க ஒன்றும் லேசிலாம் இல்லை, உங்க டோபமைன் எம்டி ஆயிருக்கு. இப்போ இதை இன்னும் கிளியரா பாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காரணம் டோபமைன் நிறைஞ்சு இருக்கு. உடனே ஃபோனை எடுக்கிறீங்க, ஸ்க்ரால் ஸ்க்ரால் ஸ்க்ரால். 1 மணி நேரத்தில் டேங்க் பாதி ட்ரெயின் ஆயிடுது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், டேங்க் ஆல்ரெடி ஹாஃப் எம்டி, ஃபோக்கஸ் வரல. லஞ்சில் மீண்டும் ஃபோன், டேங்க் கிட்டத்தட்ட எம்டி. ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணலை, காரணம் மோட்டிவேஷன் இல்லை. ஏன்? டேங்க் எம்டி. இரவு படுக்கும்போது ஒரு ஃபீலிங், இன்னைக்கு என்ன பண்ணினோம் அப்படின்னு. ஓ, அந்த எம்டினஸுக்கு காரணம் டோபமைனை ராங் பிளேஸ்ல ஸ்பெண்ட் பண்ணினோமோ? இப்போ அடுத்ததா, மொபைல் ஃபோன் பிரெயினை எப்படி ஹேக் பண்றது? இப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் சொல்றேன். இந்த ஆப்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட்டா டிசைன் ஆகல. பிரைட் கலர்ஸ், ஃபிளாஷிங் நோட்டிஃபிகேஷன்ஸ், புல் டு ரீஃப்ரெஷ், இது எல்லாம் ஸ்பெசிஃபிக்கலி உங்க பிரெயினோட ரிவார்டு சிஸ்டத்தை டார்கெட் பண்ண டிசைன் பண்ணப்பட்டவை. ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் பிரெயினுக்கு ஒரு ஸ்மால் ஹிட் கிடைக்குது. அது ஒரு ரிவார்டா ஃபீல் ஆகுது. அதனால பிரெயின் சொல்லும் இன்னொரு ஸ்வைப் பண்ணுன்னு. இதுல இன்னொரு கிளவர் ட்ரிக் இருக்கு. எப்பவும் ஒரே மாதிரி கான்டென்ட் வராது. சில நேரம் போரிங் கான்டென்ட், சில நேரம் வாவ் கான்டென்ட். நீங்க செய்யற ஸ்க்ரால்ல அந்த வாவ் கான்டென்ட் வருமானு தெரியாது. இது ஸ்லாட் மிஷினோட சேம் சைக்காலஜி.
எந்த புல்ல ஜாக்பாட் வருமோன்னு தெரியாம பிரெயினை ஹுக்ல வைக்கும். இந்த பேட்டர்ன் தொடர்ந்தால் என்ன ஆகும்? பிரெயின் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண டோபமைன் ப்ரொடக்ஷனை குறைக்கும், ரெசிப்டர்ஸோட சென்சிட்டிவிட்டியும் குறைக்கும். அப்புறம் என்ன ஆகும்? வாழ்க்கை போரிங்கா தெரியும், உடனே கோபம் வரும், ரியல் மனிதர்களோட இருக்க பிடிக்காது, எதுவும் சாட்டிஸ்ஃபையிங்கா ஃபீல் ஆகாது. இது வீக்னஸ் இல்ல, இது பிரெயின் ரெஸ்பான்ஸ். இப்போ அடுத்ததா டோபமைன் வேஸ்ட் என்றால் என்ன? நம்ம ஆன்சஸ்டர்ஸ் டோபமைனை எதுக்காக யூஸ் பண்ணாங்க தெரியுமா? உணவு தேடுறதுக்காகவும் உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காகவும் சர்வைவ் பண்றதுக்காகவும் தான். ஆனா இப்ப நாம அதே டோபமைனை எதுக்காக யூஸ் பண்றோம்? ரேண்டம் ரீல்ஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்றோம். இந்த ஆக்ஷன்ஸ்ல ஒரு லாங் டேர்ம் ரிவார்டும் இல்லை, ஒரு growthம் இல்லை, ஒரு பர்பஸும் இல்லை. ஸோ பிரெயினோட ப்ரிஷியஸ் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, ஒரு மீனிங்ஃபுல் ரிசல்ட் இல்லாம. இந்த பேட்டர்ன் தொடர்ந்தால் பிரெயின் ஒரு டேஞ்சரஸ் அடாப்டேஷன் பண்ணும், அன்னெசரி ஸ்டிமுலேஷனுக்கு அடாப்ட் ஆயிடும். அதனால மீனிங்ஃபுல் ஒர்க் போரிங் ஆகும், சிம்பிள் டாஸ்க்ஸ் கூட டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். நீங்க இதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் இல்லாமல் இருந்தால் அன்ஈஸியாக ஃபீல் ஆகத்தான் செய்யும், ஏதோ மிஸ்ஸிங் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது அடிக்ஷன் மட்டும் இல்லை, அது டிபெண்டன்சி. அடுத்ததா எமோஷனல் கொலாப்ஸ். இந்த ஸ்டேஜ் தொடர்ந்தால் ஒரு பாயிண்ட்ல பிரெயின் ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேட்டஸுக்கு போகும். அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன நடக்கும்? எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியாது, சீக்கிரமா கோபம் வரும், பாடி ஹெவியா இருக்கும், லைஃபே ஒரு மீனிங்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். இதோட ஒரு டேஞ்சரஸ் லூப்பும் இருக்கு. போர்டம் வரும், ஃபோன் எடுப்பீங்க, டோபமைன் ஸ்பைக் வரும், கிராஷ் ஆகும், மீண்டும் போர்டம் வரும். இந்த சைக்கிள்ல நீங்க ட்ராப் ஆகும்போது சில பேர் ஸ்லோவா டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க லேசி இல்ல, நீங்க வீக் இல்ல, உங்க பிரெயின் ஓவர்லோட் ஆயிருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது மட்டுமே ரெக்கவரியோட முதல் ஸ்டெப். அடுத்ததா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கனெக்ஷன். இப்போ ஒரு சீரியஸ் விஷயத்துக்கு வருவோம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது டோபமைன் ப்ரொடியூஸ் பண்ற நியூரான்ஸ் ஸ்லோலி டை ஆகிற ஒரு கண்டிஷன். இதுல ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் இருக்கு. சிம்டம்ஸ் வெளியே தெரிகிற நேரத்துக்கு முன்னாடியே பிரெயின்ல ஆல்ரெடி 80% நியூரான்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். இந்த டேமேஜ் ஆகப்பட்டது சைலண்டா நடக்கும், யாருக்கும் தெரியாது. டோபமைன் ப்ராப்பர்லி ஸ்டோர் ஆகலைன்னா அது டாக்ஸிக்கா மாறி பிரெயின் செல்ஸையே டேமேஜ் பண்ணிடும். பட் இது எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான். ஆனா இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியதும் ஒன்று இருக்கு. அதாவது டோபமைன் பேலன்ஸ் மிகவும் முக்கியமானது, இது ஆப்ஷனல் இல்லை. அடுத்ததா பிரெயின் ரெக்கவர் ஆகும். நல்ல செய்தி என்னன்னா பிரெயின் ரெக்கவர் ஆகும், அது அடாப்ட் ஆகும், ரிப்பேர் ஆகும். நீங்க செய்ய வேண்டியது காம்ப்ளிகேட்டட் இல்லை. காலையில் எழுந்த உடனே ஃபோனை அவாய்டு பண்ணிடுங்க. டெய்லி பாடி மூவ்மெண்ட் சேர்க்கணும், ரியல் மனிதர்களோட பேசணும், லாங் ஃபோக்கஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஒரு 72 மணி நேரம் ஃபோன் பிரேக் எடுத்தாலே பிரெயின் ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய திங்கிங் எல்லாம் கிளியரா ஆகும், ரியல் மோட்டிவேஷன் திரும்பும். இப்போ நான் சொன்னதை கண்டினியூஸா 30 days ஃபாலோ பண்ணினா டோபமைன் சிஸ்டம் கிராஜுவலா ரெக்கவர் ஆயிடும். இது இனிஷியலா பெயின்ஃபுல்லா தான் தெரியும், ஆனா சில வாரங்களுக்கு அப்புறம் ஆங்ஸைட்டி குறையும், லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகும். கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க போனை யூஸ் பண்றது இல்ல, போன் தான் உங்களை யூஸ் பண்ணுது. இப்போ கொஸ்டின் சிம்பிள். இன்னைக்கு உங்க டோபமைனை எங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? போன் ஸ்க்ராலுக்காகவா இல்ல உங்க கோல்ஸ்க்காகவா? அன்பர்களே, இது ஒரு சாய்ஸ். இன்ஸ்டன்ட் பிளஷர் வேணுமா இல்ல மீனிங்ஃபுல் லைஃப் வேணுமா? நல்லா சிந்தித்து செயல்படுங்கள். The boss is always right. Thank you.